கலட்டி கையோடு எடுத்துட்டார். நாங்கள் இப்படியெல்லாம் வளைஞ்சி திரிஞ்சு சொல்லி கொண்டு கேட்க பல பேர் ஒரு கேள்வி எனக்கு கேட்பீங்களே. ஆறு தேட போனவன்டா வந்து அதோட சோழி முடிஞ்ச நினைக்க வேண்டியதா ஏசி செய்து நான் அட அவரை கண்ட நீயே பழைய வாகனம் எடுக்காத சந்தோஷமா இருக்கிறாரோ? சந்தோஷமா இருந்தா நல்ல. பழைய வாகனங்கள் எல்லாம் வந்து விற்கிறதுக்கு தான் இருக்கு. எல்லாரும் இப்படி வந்து செய்து தர மாட்டோம். நன்றி. பின்னால் அதுல தட்டு அந்த மூலையில அடிபட இது எல்லாமே நொறுங்கிடுச்சு. இப்படி விண்டேஜ் கலெக்ஷன் பாக்குறீங்கன்னா வந்து எடுத்துக்கொள்ளலாம். என்னடா ஜெசியும் காரை விற்க போகுதுன்னு சொல்லி கொண்டு வந்தது. இது செய்ய வந்து இந்த ஸ்டிக்கர் எல்லாம் வந்து உடிக்கத்தான் வேணும். ஒரு ஒன்று காட்டி விட்டு ஓடையிலாதா ஒன்றுக்கு காத்தடிக்கும். கிடைச்சா வந்து சொல்லுங்க, எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும். பதில் போனால் இவன் நிற்க மாட்டான். தையெல்லாம் அப்புறம் கேட்க அவ்வளவு இறுக்கமா இருக்கும். அதாவது அந்தந்த ஆக்களுக்கு தான் தெரியும். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இந்த வருஷம் தொடங்கினது தை பிறந்தா வழி பிறக்க வேண்டும் இடம். ஆனால் எங்களுக்கு இந்த இந்த மாதம் வந்து சம்பவம் பொருள் அதுதான் சொல்ல பார்த்துக்கிறோம். இந்த மாதம் வந்து தொடங்கினதுலேருந்து ஒரே சம்பவமாக நடந்து கொண்டு இருக்கு. நாங்கள் அந்த தொடக்கத்தில் காட்டிட்டு வந்தானே எங்களுக்கு பின்னுக்கு வந்து இதாகிட்டு கொண்டு இடிபட்டுட்டு சரி நெளிவு தான் எடுக்கலாம்னு பார்த்துனாங்க. கண்ணாடி உடையிலேன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் சம்பவம் என்னடா வந்து கண்ணாடி போட ஸ்டிக்கர்லாம் கலட்ட எல்லாம் கலட்ட வெட்டி தான் பெற போகுது. அதான் முதலே சொல்கிறோம். இங்கே வேற கண்ணாடி ஃபுல்லாக வந்து சுக்கு நூறாக உடைஞ்சிட்டு. இதில் வேறுங்க தெரியும் எல்லாம் வந்து கிட்ட கொண்டு ஸ்டிக்கராக காப்பாற்றி வச்சோன்னு ஸ்டிக்கரால் தானே வந்து இது விழாமல் இருந்திருக்கு. சில்லியாக நொறுங்கிட்டு மக்களே. இது ஃபுல்லாக வந்து உடைஞ்சிட்டு கலண்டு தான் கொட்டுது. இதில் கொஞ்சம் கலண்டு கொட்ட தொடங்குது. இப்படி இந்த ஸ்டிக்கரில் ஒட்டுப்பட்டு தான் நின்றுருக்கு. அன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் கலண்டு கொட்ட தான் நாங்களே வந்து யோசினாங்க. இது ஃபுல்லாக வந்து வெடிச்சிட்டு இப்போ என்ன சம்பவம்னா வந்து இந்த இது கேட்ட கண்ணாடி வந்து தேடி எடுக்கணும். அது அடுத்த சம்பவம் இருக்கிற ட்விஸ்ட் அதான் இருக்கிற ட்விஸ்ட் என்னன்னா வந்து இந்த 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 வேன்ருக்கு தானே இதுக்கு வந்து பம் வேற எவ்வளோ இப்படி சல்லியாக நொறுங்கிட்டு. இது அண்டைக்கு மற்ற கண்ணாடியண்டா வந்து அது பாதுகாப்பு இருக்கா. நார்மலாக இருக்கிற கண்ணாடியெல்லாம் வந்து உடைச்சி நொறுங்கி குத்தவும். இந்த வாகனங்களுக்கு போட்ட கண்ணாடி நீ ஒட்டி எடுக்கிறாங்க. வாகனங்களுக்கு போட்ட கண்ணாடி இப்படி நொறுங்கி இருக்கும். ஏன்னா வந்து விபத்துக்கள் ஏற்பட வந்து குத்தக்கூடாதுன்றக்காண்டி இப்படி இருக்கும். அப்போ இது ஃபுல்லாக வந்து கண்ணாடி வந்து உடைஞ்சிட்டு இந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து மாற்ற போகிறோம். அதை உங்களுக்குமே வந்து அறிவிக்க போகிறோம். அதோட என்ன பிரச்சனைனா வந்து யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, இப்படி வாகனம் சம்பந்தமான துறையில் இருக்கிறீங்கன்னா வந்து இந்த கண்ணாடி வந்து எங்கே எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து யார்கிட்டையாவது இருந்தால் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமில் இதே அளவுக்கு எங்களுக்கு தேவை. பெரிய கண்ணாடி வெட்டி எடுக்கல. என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த கண்ணாடி மற்ற வெட்டி எடுக்கிற கண்ணாடின்னா வந்து அந்த உடைஞ்சி நொறுங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. இது அப்படி இல்லை, வாகனங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். சரி, இன்றைக்கு நாங்கள் இப்படியோ போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முடிசெல்லாம் வந்து ஆராய போகிறோம். ஆராய்ஞ்சு எங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். கிடைச்சா வந்து அதிர்ஷ்டம். அதோட இந்த ஸ்டிக்கரை வந்து மாற்ற போகிறோம். ஸ்டிக்கர் மாற்றிக்க எப்படியும் இதில் ஒரு மாற்றங்கள் வந்து செய்வோம். என்னென்னா வந்து உடைஞ்சிட்டு மாற்றதானே வேணும். கண்ணாடி மட்டும் தான் ஒட்ட போகிறோம். வேறு பின்னுக்கு என்ன செய்யும்? இதுக்கு அப்புறம் இந்த ஸ்டிக்கர் இதில் வேறு ஏதாவது ஒட்டுவோம், பார்த்து ஒட்டுவோம். சரி, சம்பவம் என்ன நடக்குது மக்களே. இப்படி யாருக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து சிறப்பாக அமோகமாக தொடங்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கு. எங்களுக்கு படு சிறப்பாக இருக்குது. அடுத்த என்ன சிறப்பான சம்பவம்னா வந்து இந்த டோர் கதவு. இது இதில் பார்த்தீங்கன்னா இந்த டோர் கதவு வந்து லொக் ஆகிடுது. இது இப்போ திறக்க இல்லாத அளவுக்கு இருக்குது. இதே கொண்டே காட்டணும். ட்ரிப் முடியும் மட்டும் ராசாத்தி கை கொடுத்து அதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு இதாக வந்து செய்து கொண்டிருக்கு. பிரச்சனை வந்து கொண்டிருக்கு. பாவம் இன்றைக்கு இது வேற ஒரு வழிபடுத்துறதுக்காண்டி ராசாத்தியம் என்ன நடந்தாலும் விற்கவே மாட்டோம். முதலாவதாக வந்து இங்கே லொக் பார்க்குறக்காண்டி வந்துருக்கிறோம். ஏன்னா இது கட்டாயம் தேவை, இல்லாட்டி இதால் ஏறி இதுக்குள்ளால் ஏறி அதால் இறங்க வேண்டி இருக்குது.
போன முறை எங்களோட டோர் செய்தது வந்து இங்கே தான் செய்த நாங்கள். இந்த லுக்கும் வந்து சிக்கல் படுது. வேற ராசாத்தையும் வந்து வயசாகிட்டு தானே சின்ன சின்ன ஆப்ரேஷன் செய்யணும். இதுக்கு மெயினான சம்பவம் என்னண்டா, உள்ளுக்குள்ளே லொக் பண்ணியிருந்தது. இதை பிடிச்ச ஒருத்தன் இழுத்தான். அவனை யாருன்னு நினைக்கிற? வாடா ஓடி ஒழிக்கிறார். அது அந்த இதுக்குள்ள ஏதோ ஒட்டு ஏதோ விட்டுருப்பார். என்ன சம்பவம்ண்டா, இதுக்குள்ள இதையும் பார்க்கணும். அதோட உள்ளுக்குள்ளேயும் இருக்கா, உள்ளுக்குள்ளே கலட்டி இதுக்குள்ள வந்து இந்த போட் தான் போட்டிருக்கோம். அதை கலட்டி லொக் எடுத்துட்டு கதவை திறந்துட்டு தான் பார்க்கணும். கட்டிக்காரன் அடுத்த சம்பவம் செய்திட்டீங்க. கலட்டி கையோட எடுத்துட்டான். இது பூட்டுறதுக்கு என்ன கிடக்குது இல்லை? இதுல இந்த ஓட்டை இந்த இது கூட எடுபட்டு என்னடா சொன்னி? சரி நீங்க உண்டு நானும்டா அதுல பாக்க கேக்குறீங்க. நாங்க இப்படியெல்லாம் வளைஞ்சு திரிஞ்சு சொல்லிக்கொண்டு கேட்க பல பேர் ஒரு கேள்வி எனக்கு கேட்பீங்க. இதுக்கு தானடா அவங்கள சொல்றது பழைய வாகனம் எடுக்காத. ஓ கதவு திறந்துட்டு. ஆனால் என்ன செய்கிறது, இவ்வளோ காலம் உங்களுக்கு ஓடுபட்டது தானே, திறந்துட்டீங்க. இதெல்லாம் வந்து போட் திருப்ப வெட்டி போடணும். இதை எப்படியோ ஃபுல்லாக கலட்டி வைப்போம். இதெல்லாம் வந்து நாங்கள் கலட்டிட்டு இந்த போட் தான் வந்து போட்டினாங்களோ அது வைப்ரேஷனுக்கு வந்து உடைய தொடங்கிட்டு இனி இதே அளவுக்கு வெட்டி வைக்கணும். இப்படி திறந்தால் தான் மக்களை இது இப்படி தான் இருக்கும். இந்த லொக்குகள் இல்லாமல் இப்படி கம்பியல் மூலியமாக தான் இருக்கும். பழசுக்கு புதுசுக்கு கணக்கு சிஸ்டங்கள் கிடக்கும். எல்லாம் கொஞ்சம் வித்தியாக இருக்கும். எங்களோட அதான் எங்களோட அது ஓட்டோடு வர அது இதுன்ற ரிமோட் கணக்கே இருக்கும். புதுசுக்கு பழசுண்டாலும் பரவாயில்ல, உடனே அதான் அது உள்ள மோட்டர்லாம் கிடக்கு கணக்காக இருக்கு. மோட்டர் நாங்கள் செய்ய பார்த்து நாங்கள் இல்லை அப்படியெல்லாம் இல்லை. மோட்டரில் பூட்டி செய்கிறது நாங்களும் மோட்டர் பூட்டை பார்த்து நாங்கள் அப்புறம் இதே நார்மலாக திறக்குதே இல்லை. மோட்டரும் புற பூட்டினா அது என்னன்னு சொல்கிறது, இப்போ அவசரத்துக்கு டப்படி பண்ணி திறக்கலான்ட்டு அதையும் வந்து நாங்கள் செய்யலை. டோர் லொக்கெல்லாம் வந்து ஒரு பார்க்கத்தான் போகணும். ஏசி செய்தான் அட்ட அவரை கண்ட நீ என்னத்துல போனவர் கதைச்சிட்டு போயிருக்கலாம். பெம்பலா சோமா இருக்கிறீங்கன்னு கேட்டுக்கலாம். சந்தோஷமா இருக்கிறாரோ? சந்தோஷமா இருந்தா நல்ல, வேறண்டாலும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு நல்லா. இந்த கைப்பிடி இருக்குது தானே, இதை கலட்டி இதுக்கெல்லாம் உடைச்சிட்டு இப்போ அதை கலட்டி வந்து அங்கே அண்ணா பார்த்து விட்டுறார். இங்கே பொருள்கள் எடுக்கிறது வந்து கஷ்டம், அதனால் மீனக்கட்டு தான் செய்யணும். இதில் ஒட்டி கிட்டி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து கூட்டணும். வந்து பார்த்து கொண்டுருக்குறாரு. சமாளித்து பூட்டி விடுறீங்க. என்ன சம்பவம் வந்து இதுகளுக்கு பார்சல் தேடி எடுக்கிறதான் வந்து பெரிய பிரச்சனை. தேட போன வேண்டாம் வந்து அதோட சோலை முடிஞ்ச நினைக்க வேண்டியதா. இப்போ பின் கண்ணாடியே தேடி கொண்டு இருக்கிற வேண்டாம், அதே கிடைக்குது இல்லை. அந்த ஒரு ஆள் சொல்லிச்சு அந்த பிளாஸ்டிக் இதை வெட்டி போடலாம் வேண்டாம், அதை போடலாமா? அது எங்கே எடுக்கலாம்? அது நீங்கள் போடுறீங்களா? எங்கே எடுக்கலாம்? ஓகே, இங்கே வந்து ஃபுல்லாக வேலையை வந்து செய்வினம், டிங்கரிங் வேலை செய்கிறபடியாக வந்து செய்வினம். சில வேலை இங்கேயே இப்போயே கண்ணாடியும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி இதில் வெட்டியாச்சு, வெட்டி போட போகிறேன். சக்ஸஸ்.
சரியா ஓகே சக்ஸஸ். கண்ணாடிக்கு எங்களுக்கு ஒரு வழி கொண்ட பாருங்களேன், ஏதாவது செய்யலாமாண்டு. இது தேடு இல்லாது பிளாஸ்டிக் போடலாம் வேண்டாம், போட்டு விடுவோம். சேஃப் தானே பிளாஸ்டிக்? உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இதெல்லாம் நொட்டிங்கி. என்னத்தை கிடிச்சது, என்ன அடி விழுந்தது? இது அந்த பின்னால் அதில் தட்டு அந்த மூலையில் அடிபட இது எல்லாமே நொறுங்கிடுச்சு. இந்த வைப்ரேஷன் நான் என்ன ஒரு ஆள் ஓடினாது, நாங்களும் இல்லை. பின்னால் அளவும் பார்க்கல, போட்டு விட்டேன். நான் பார்த்துட்டு உடனே கண்ணாடி உடையில நல்ல காலம் தான் யோசிச்சேன் நாங்கள். அதான் அங்கே அளவு சரி வரான்னு சொன்னாங்க. ஃப்ரேம் போடணும், ஃப்ரேம் போட்டு அடிக்கணும் அந்த மாதிரி. இங்கே நைனார்கிட்ட கேட்டாங்க, இருக்காதன்னு மாதிரி தான் சொன்னான். தன்னட இல்லையா போய் பார்க்க வாகனம் கொண்டு வரல, போய் பார்த்துட்டு வர பாப்பா. போய் பார்த்தா அவங்கள்ட்ட என்ன இதுக்கு அமையக்கூடிய கண்ணாடி இருக்கு வேணா இதுக்கு மேலே வச்சு பார்த்துட்டு சரியண்டா அதை கலட்டி எடுத்துட்டு அதை வச்சு ஒட்டிக்கிட்டு நிப்பாடி போட்டு ஸ்டிக்கரை போட்டு மறைச்சி போட்டு கூட இதில் அடிச்சுட்டு இல்லையா? ஓ அதான் அதான் ஸ்டிக்கர் திருப்பி ஒட்ட தான் வேணும். அதான் கண்ணாடி பார்த்துட்டு ஓ பார்த்துட்டு வேணா கொண்டு போவோம். ஓகே ஓகே போவோம். ரைட் ஓகே. அன்னையை வந்து எங்களோட வாரையர் இன்றைக்கு வேலையை முடிப்போம். அன்னையை ஏற்றிட்டு போகிறோம். கணக்கு இப்படி என்னன்னு சொல்கிறேன், எல்லோரும் இப்படி வந்து செய்து வர மாட்டிடும். நன்றி அண்ணா, நன்றி. அண்ணாவை சந்தித்ததும் ஒரு சந்தோஷம் தான் சொல்லலாம். இதேர்த்தியான சந்திப்புகள் உதவும் எங்களுக்கு, வருங்காலத்தில் உதவும். கணக்க வேலையை செய்யணும். இப்போ ஒரு அந்த அன்னைக்கு போன பழைய பொருட்கள் விற்கிற கடைக்கு போய் கொண்டிருக்கோம். கண்ணாடி செட்டானால் எடுத்து போடலாம், அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக்கில் சைஸ் எடுத்து வெட்டி தான் போட வேண்டியிருக்கு. சரி வந்துட்டோம் மக்களே. இது வந்து முதல் நாங்கள் போய் பொருள் எடுத்த இடம் வீடு. அங்கே உள் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணோம். இது வந்து கடை. இந்த இதுகள்லாம் வந்து பழைய வாகனங்கள் எல்லாம் வந்து விற்கிறதுக்கு தான் இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் வேண்டி செய்துட்டு வந்து விற்கிறது. அதுக்காண்டி தான் வந்திருக்கு. இந்த இடத்துல கண்ணாடி பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். கிடைச்சானெல்லாம் அதே சைஸுக்கு சில வேலை கிடைச்சானெல்லாம், அப்படி இல்லாட்டி கொழும்புல தான் பார்க்கணும். பாருங்கள் இந்த பழைய மாடல் கார்கள்லாம் வந்து விற்பனைக்குத்தான் இருக்க மக்களே. யாராவது இப்படி விண்டேஜ் கலெக்ஷன் பார்க்குறீங்கன்னா வந்து எடுத்துக்கொள்ளலாம். என்னடா ஒன்று எடுப்போமா? வடிவாக இருக்குது. என்ன பிரச்சனைனா வந்து சரி இல்லை அப்படியெல்லாம் இல்லை, மலிவு தான். ஒரு கோடியெல்லாம் இல்லை, மலிவு தான். ஆனால் என்ன பார்சல் எடுக்கணும், அப்புறம் அடிக்கடி கராஜுக்கு திரியோடும். ஆனால் சிலது வந்து நல்ல வளமாக வந்து செய்து வச்சிருப்போம். அல்ல பழைய வாகனங்கள் நல்ல ஸ்ட்ராங்கடா, இடித்தாலும் ஒன்றும் நடக்காது. ஜெஸின்ற கார் மாதிரி. ஜெஸியும் காரை விற்க போகுதுன்னு சொல்லி கொண்டு வந்தது. அவர்கிட்ட விலைக்கு எடுக்கல நாங்கள். மாணி எங்கள் வேலையில் நடக்குது. ஓ எங்கே ஓஸ் பொருள் இல்லைன்னு சொல்லாதீங்க, ஏதாவது எடுத்தாங்க. சரியா அவர்தான் மெயின். செட்டார மாதிரி இதெல்லாம் வந்து வேலையில் நடக்குது. இதெல்லாம் பழைய வாகனம் செய்து வேலையில் நடக்குது. அளவு இருக்கா பார்த்துட்டு இருக்கா, கண்ணாடி ஒன்று எடுங்க வா. இருக்குமா? பின்னால் தட்டுப்பட்டு சல்லியாக நொறுங்கிது, எங்களுக்கு தெரியா. இருக்குதா?
பொருள் கேட்ட உடனே இல்லை பொருள் பொருள் கேட்ட உடனே இல்லையான்னு சொல்லுங்க. நான் டேப்பு கொண்டு வரல என்னதுக்கு நான் உங்கள்கிட்ட பொருள் விற்கிற நீங்கள் டேப் இல்லையா? என்னப்பா நீங்கள் இதில் பார்த்து எடுக்கலாம்டா வடிவானவர்கிட்ட. இது அளவு ஒன்று எடுத்தா ஒரு கண்ணாடி ஒன்று எடுத்துக்கிறோம். ஆனால் சின்ன சின்ன இதுகள் இருக்கு. இந்த நெளிவு சொலிவுகள் மிஸ் ஆகுது. இதுக்குள்ள கொஞ்சம் பெருசாக வந்துச்சு. அப்படி வெட்டிலாரா? அப்படி இருக்கு மே பெருசடா பெருசு பெருசு வேறு இருந்தால் ஒரு 2-3 வச்சு பார்ப்போம் அளவுக்கு. என்ன இஞ்சால கீழே பெருசாக இருக்குல்லடா இதுக்குள்ள. இந்த 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 வளைவு சரியான பெருசாக வருது. அப்புறம் டோரில் இல்லை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஓ டோர் கட் பண்ண வேணாம். டோர் கட் பண்ணினா பெரியவே இல்லையா? செட் பண்ணலாம் உள்ளுக்கு வரக்கூடிய என்னடா இந்த கண்ணாடி பார்த்துனாங்க. இது வந்து சரி வரையில். மற்றது என்ன சம்பவம், நான் வந்து இது செய்யக்க வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் வந்து உரிக்கத்தான் வேணும். உரிச்சிட்டு வேறு ஸ்டிக்கர்லாம் ஒட்டணும். பாப்போம் என்ன சம்பவங்கள் நடக்குதுன்னு பாப்போம். இது ஆளும் சின்ன கண்ணாடி போலடா. இல்லை இது ஆகலை இங்கே இதையும் வந்து வச்சு பார்த்துனாங்க. இது வந்து சரி வரையில் கணக்கு கிடக்கு. என்னென்னா வந்து தேடி எடுக்கிறவன் வந்து பெரிய அலுவல். இப்போ கண்ணாடி பார்த்துனாங்க வந்து கண்ணாடி சரி வரையில். சிலது வந்து பெருசாக இருக்குது. பெருசாக கண்ணாடி எடுத்தோம்னா வந்து இந்த சைட் டோர்கள் இருக்குது தானே, இது எல்லாத்தையும் வெட்டி அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போடணும். அப்படி இல்லாட்டி வந்து சின்னனா இருக்குது. சின்னனா எடுத்தோம்னா வந்து ஃப்ரேம் அடித்து போடணும். ஃப்ரேம் அடித்து போட்டால் வந்து ஃபுல்லாக அந்த இது தெரியாது. அதனால் கண்ணாடிக்காண்டி நாங்கள் அங்காள பக்கம் போவோம். ஏண்டா வந்து குருநாகல் கொழும்பு அங்காள பக்கங்களில் வந்து கண்ணாடி இருக்கும். கொஞ்சம் ஒரு தேடுதல் ஒன்று பார்த்துட்டு செய்வோம். ஏண்டா ஒரிஜினலாக கிடைச்சா அப்படியோ கலட்டிட்டு தூக்கி வைக்கிறது தான் வேலை. அதனால் ஒரு பாருங்கண்டு அண்ணா சொல்லியிருக்காரு. அதனால் ஒரிஜினலாக கிடைக்கக்கூடிய எந்த பாப்போம். அதோட வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடங்களில் இதே மாடலில் இதே வாகனத்தின் கண்ணாடி கிடைச்சா வந்து சொல்லுங்கள். எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும், பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நாங்கள் இதோட போகிறோம். பார்ப்போம். பின்னால் இது வரைக்கும் நொடுங்கையில் அதாவது இதுலேயும் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது, வேலைகள் இருக்குது. அது டொட் போட்டுருக்கு. இந்த டோர்களும் சிலது வந்து கரல் பிடிச்சிட்டு ஒரு பெரிய இதாக போயிடும். என்ன இப்போ எல்லாத்தையும் நொறுக்கவும் மட்டும் பார்த்துனாங்க. அப்புறம் சரி வரையில் தேடி பார்ப்போம். 2-3 நாள் தேடி பார்த்துட்டு பார்ப்போம். மக்களே சொல்கிற அளவுக்கு கொண்டு நல்ல மாதிரி இன்றைக்கு நடக்கையில் சம்பவங்களை நீங்களே பார்த்துருப்பீங்க. தேடினாங்க. அந்த கடை மட்டும் இல்லை, அப்படி 2-3 கடை இருக்குது கண்ணாடி எடுக்கிற கடை. அந்த கடையில் எல்லாம் தேடினாங்க. ஒன்றுமே வந்து கிடைக்கல. அது வந்து அமைப்பாக செட் ஆகலை எங்களுக்கு. என்னென்னு சொல்கிறது, இப்போ நானே எனக்கு இன்னும் ஒரு யோசனை வந்துட்டு, முன்கண்ணாடியெல்லாம் உடைஞ்சால் நாங்கள் என்ன தான் செய்ய போகிறோம்? பின் கண்ணாடி என்றாலும் சமாளித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம்.
கலாட்டி விட்டுட்டு ஓட வேண்டிய பெண் கண்ணாடி கலாட்டினா பிரச்சனை முன்னுக்கு கலாட்டி விட்டுட்டு ஓடலாம் முன்னுக்கு கழட்டி விட்டுட்டு ஓடையிலாதா முன்னுக்கு காத்தடிக்கும். நாங்க ஓடலாம் நாங்க ஓடுவோம் என்ன சொல்றான் என்னடா என்ன சொல்றான் என்ன சொல்லுங்க உனக்கு என்ன இங்க வா உள்ளவா உள்ளவா ஏன் அதை பின்னால உடைச்ச நீ சொல்லு. உனக்கு என்ன நீ இருக்கிறதெல்லாம் உடைச்சு கொண்டு பிடிங்கிறது கொண்டு திரிகிறேன் இவன் ராசிக்கு இவன் செய்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவா தான் வருது. ஏன்டா நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை இல்ல, நீ கடவுள் தெய்வ குழந்தை இல்லை அந்த கைப்பிடி பிடிச்சி உள்ளுக்குள்ள லொக் பண்ணி இருந்தாங்க இழுத்தாடு இழுத்துட்டு பின்னால கண்ணாடி நொறுங்கி தான் இருந்தா அவன் நல்ல வேளாண் துடைச்சவன் அவன் தெரியாம துடைச்சிட்டான். அதான் பிரச்சனை. சரி பாப்போம் என்ன சம்பவங்கள் பாப்போம். இதோட முடிப்போம். என்ன என்னடா என்ன என்ன சரி அதான் இன்றைய நாள் வந்து இதோட முடியுது. தொடர்ந்து பார்ப்போம் என்ன சம்பவங்கள் என்ன நடக்குன்ற பார்ப்போம். கண்ணாடி பூட்டுறோம் அங்கே எல்லாம் போறோம். கண்ணாடி வந்து சிலவுல இஞ்சி எடுக்க இல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பதில தான் போக வேண்டி இருக்க போகுது. பதில போனா இவன் நிக்க மாட்டான். சீக்கிரம் ரகசியம் தெரியும் அவனுக்கு. சரி பாப்போம். நான் பதிலேக்கு இப்போ பதிலையில் எஸ்கே மோட்டர்ஸ் அந்த மோட்டர் சைக்கிளில் பார்த்தேன் எங்களோட வேனுகள். அப்போ அவைகளுக்கு அடிச்சிருந்தாங்க. அவைகளுக்கு அடித்தா வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ சிங்களம் கேட்குறார்கள் இல்லை தமிழ் கேட்குறார்கள் வந்த உடனே சொல்கிறேன்டவ. அப்படி இல்லாட்டி எங்களோட குமாரண்ணைக்கு தான் அடிக்கணும். குமாரண்ணைக்கு அடித்தா அவர் சொல்கிற விஷயம் தம்பி வீடு இருக்குது வாங்க வந்து செய்துட்டு போங்க என்னதுக்கு வாங்க சும்மா வந்துட்டு போங்கன்ட்டு வேறு. அப்போ எப்படியும் ஒருக்கா போதான் வேணும் பார்ப்போம். கண்ணாடி இப்போதைக்கு முதல்ல பதிலைக்கு போவோம் சரியா பதிலைக்கு ஜோசிப்பா நீ போறதுலாம் இருக்க போறது பிரச்சனை இல்லை. அதுக்கான பேட்டாக்கள்லாம் பிரச்சனை. பார்ப்போம் என்ன சம்பவங்கள் நடக்குதுண்டா என்ன சொல்றது சொல்லி ஒன்றும் மேலே இல்லை. டிசம்பர் தையல் அப்புறம் கேட்க அவ்வளவு இறுக்கமா இருக்கும். அதாவது அந்தந்த ஆக்களுக்கு தான் தெரியும். அப்போ அதோட சேர்த்து இது இறுக்கம் தான். இப்போ பாப்போம் என்ன சம்பவங்கள் நடக்குதுன்றது இன்றைக்கு என்ன நடந்ததுன்றதை சொல்லியிருப்போம். நீங்கள் சொல்கிறதும் பிள்ளைங்குது கணக்கு பேர் சொல்கிறது கேட்பீங்க. ஏன் இவ்வளவு செலவழிக்கிறீங்க, இந்த இதுக்கு ஏன் இவ்வளவு செலவு, பழைய வாகனத்தை எடுத்தது தான் பிரச்சனை அப்படி இப்படின்லாம் கணக்கு சொல்லுவீங்க. ஒத்துக்கொள்கிறோம். இருந்தாலுமே வந்து ஒன்றுமே செய்யலை. அடுத்துடமே என்ன செய்கிறது கைவிடலாது பாதுகாக்கத்தான் பண்ணாங்க. சரி இப்படியோ இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறோம். உங்களுக்குமே வந்து பகிர்ந்து கொள்ளும் நாங்கள் என்ன நடக்குதுன்றதை வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். அப்போ அப்படி அந்த வகையில் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு நாங்கள் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.